பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசை கோவை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்த உள்ளனர். இங்க பார்த்தா பொண்ணு தப்பும் இருக்கு. ஆக்சுவலா பசங்க மேல மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம கிளீனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நீங்க ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆனதுனால ஓகே அவங்க லவ் பண்றாங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கின்னு லவ் எப்பவுமே உண்மையா இருக்காது சில பேருக்கு. அதுவும் இந்த காலத்துல கொஞ்சம் பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னா அப்படியே போறது இல்லை. அது பொண்ணு மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. இன்னொன்று பசங்களுக்கும் அவ்வளோதான். தே ஷுட் ஹாவ் சம் சென்ஸ். அவங்க கொஞ்சம் இதாக இருக்கணும். நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அதே மாதிரி சொசைட்டியில் கேர்ள்ஸ் இப்போ ரொம்ப நடுமாடுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. எப்படி நாங்கள் போகிறது சொல்கிறீங்க? வெறும் பாய்ஸே தான் சொல்கிறீங்க, எல்லாருமே கேர்ள்ஸும் சொல்கிறீங்க. பொண்ணுங்க படிக்க வைக்கணும், அவங்கள மேலே எடுக்கணும், நம்ம இப்போ இந்தியா வாழ்கிறதே பொண்ணுங்களால எல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா கேர்ள்ஸை? ரெஸ்பெக்ட் பண்ண கேர்ள்ஸை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணவே தோணாது. ஜஸ்ட் பேசுறது மட்டும் இல்லை, அது சைடில் காட்டணும் ஃபஸ்ட்டு. அதை விட்டு இப்படியெல்லாம் இது பண்ணுறது இல்லை. இன்னொன்று கண்ட்ரி வேறு ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இங்கே ஆனால் ஒரு சின்ன பொண்ணை இது பண்ணாலும் அவ்வளோதான், எதுவும் கேர் எடுக்கிறது இல்லை. அந்த ஒரு ஆண்டி ஒரு கேர்ள் எதை இருந்தாலும் எந்த ஏஜில் ஒரு சின்ன குழந்தைகிட்ட அது என்ன இருக்குன்னு தெரியல. அந்த குழந்தையும் எய்ம் பண்ணுறீங்க, ஒரு அடல்ட்டையும் எய்ம் பண்ணுறீங்க. ஐ டோன்ட் நோ எப்படி நீங்கள் அந்த மாதிரி மனசு வருதானே தெரியல. இதே வேறு இடத்துல இருந்திருந்தா யார் பண்ணாங்களோ அவங்கள நிஜமாக ஹேங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பொள்ளாச்சி மேட்ரு கூட நடந்திருக்கு. ஹேங் பண்ணுங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தான் அடிக்கிறீங்க தவிர என்ன நியாயம்னு கேட்க மாட்டேன்றீங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன். இது கேர்ள்ஸோட லைஃப் பற்றி. தேங்க்ஸ். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக பனிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு யார் சொல்லி தருவாங்கன்ட்டு எனக்கு இன்னும் தெரியல. இப்போது என்னது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சேஃப்டி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு 5 பேர் தனியாக வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கரெக்டாக போவோமான்ட்டு யாருக்கும் தெரியாது. அந்தமாரி சுச்சுவேஷனுக்கு யார் கூட்டிகிட்டு வந்திருக்கிறது? நம்ம யூத்ஸ் தான், நம்ம இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கர்ட்டசி காட்டுங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆனால் மதிங்க. அம்மாவை நினச்சி பாருங்கள். அந்தமாரி ஒரு பொண்ணு பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்றப்போ ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாவையோ உங்கள் தங்கச்சியோ இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணையோ ஒரே ஒரு செகண்ட் நினச்சி பாருங்க. அந்த பொண்ணு அப்படியே கதறுது, அண்ணா விட்டுருங்கண்ணான்ட்டு. அறிவில்லையா அவங்களுக்கு? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துலலாம் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க முன்னாடி போய் நிறுத்தினா போதும். இதை விட வேறு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எப்படி கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சுன்னா எதே இருந்தாலும் கட் பண்ணி விசில் அடிப்போம். அந்த மாதிரி அவங்களால இருக்க முடியலன்னா கட் பண்ணிட்டு வீசிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை, அது எவ்வளோ பேர் அந்த பொண்ணை இன்னொருத்தர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுது ரொம்ப தப்பு இருக்குது. நான் அந்த பொண்ணுது தப்பு இல்லைன்னு சொல்லவில்லை. எல்லா பசங்களும் இப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க ஃபஸ்ட்டு பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கோங்க, சரிங்களா? அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ நம்பிக்கை வச்சு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஹாஸ்டல் ஆகட்டும் எங்கே ஆகட்டும், அப்பா அம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சு அமுச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கிறது வேண்டாம். ஒரு சோஷியல் மீடியாவை நம்பி அது எப்படி அந்த பொண்ணு போகலாம்? அது என்னவே ஆகட்டும். இப்போல்லாம் நம்ம அண்ணா, கசின், பிரதர்ஸ் அவங்க கூட போகிறதுக்கே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ நம்மலாம் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுவோம் போகிறதுக்கு. அது எப்படி ஏதோ ஒரு பையனை நம்பி இந்த பொண்ணு போகலாம்? இந்த பொண்ணு தான் தப்பு இருக்குது. அந்த மாதிரி பசங்களெல்லாம் சொல்கிற பாருங்க, கீழ் காலில் இருந்து உச்சந்தலை கொஞ்சமாக நறுக்க வேதனை கொடுத்து சாவடிக்கணும். சும்மா மட்டும் சாவடிக்கவே கூடாது. அவ்வளோதான். இப்போது பொள்ளாச்சிக்கு மட்டும் இல்லை, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட லாஸ்ட் இயரில் 8 years கேர்ளை 4 days வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. அதுவும் கை காலெல்லாம் ஒடிச்சு அந்த பொண்ணு அந்த கோவில்லையே 4 days மறைச்சி வச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சாவடிக்க தெரியல, முதுகெலுங்க ஒடிச்சு அப்படி சாவடிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கேஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா முஸ்லீம் குழந்தைய ஹிந்துவங்க ரேப் பண்ணாங்க, கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது மத கலவரமாக ஆகிட்டு அவங்களாம் இப்போது ஜெயிலில் தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்கள விடுதலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்? வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக ஹெட்டை சாப் பண்ணிடுது, ரொம்ப கேவலமாக அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்தியாவில் இப்போனா பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் பொண்ணுங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கும். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மாறாமல் இருக்கிறதுனா இது ஒன்று தான். வெறும் டெவலப்பிங் கண்ட்ரி அது மட்டும் பார்க்குறாங்க. சொசைட்டியில் லேடிஸ்க்கு ஒரு
என்ன என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி தரணும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி லவ் பண்ணுற பேரில் வந்து பியூராக லவ் பண்ணுற பசங்களும் இருக்காங்க, ட்ரூவாக லவ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களால் பேரண்ட்ஸு லவ் பண்ணுற பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்கள கூட நம்ப மாட்டேன்றாங்க. தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் பார்க்குறப்போ அந்த அக்கா அழுகுற சவுண்டு என்னால் கேட்கவே முடியல. அந்த அழுகுற சவுண்டு கேட்டதுக்கப்புறம் எனக்கு 3 டேஸாக தூக்கமே வரல. என்னால் எங்கேயும் வெளியே எந்த கேர்ள்ஸ் பார்த்தாலும் ரொம்ப பயம், எந்த பாய்ஸ் கிட்ட பேசினாலும் ரொம்ப பயம், ஒரு கடைக்கு போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பயம். பேரண்ட்ஸ் கூட தான் போகணும், பேரண்ட்ஸ் கூட தான் வரணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயம் ஆகிட்டு இருக்குது. அந்த அண்ணாவுக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் அந்த அக்கா அந்த வீடியோவில் கூட அண்ணா அண்ணா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே, அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்ட்டு. நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. துரோகோ கூட இருந்து நம்பிக்கையாக வந்தது. நான் அந்த அக்கா ஃப்ரெண்டு சொல்லி தானே வந்தேன் அப்படின்னு அந்த அக்கா அந்த அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. அந்த அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த அக்கா வெளியே வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா வெளியே வந்தால் என்ன ஃபீல் பண்ணுவாங்க எதுவுமே தெரியல. கொஞ்சம் கூட ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் ஆகிட்டுக்குது. அந்த அக்கா எந்த அளவுக்கு அந்த அக்கா மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, நம்ம அந்த அக்கா மேலேயும் தப்பு. ஸோ அதனால எல்லா கேர்ள்ஸுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நிம்மதி இல்லாமல் போதுங்க. செஞ்சு புட்டோ அண்ணன் தங்க ஆய் புட்டோ பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா வாழும்.